நோவா தாத்தா கப்பல் ஒன்று செஞ்சாரு, கொப்பேரு மரத்துல கப்பல் ஒன்று செஞ்சாரு. என்னையானே யாரே ஒரே பாட்டும் டான்ஸுமா இருக்கு. ஒட்டகச்சிவிங்கி, உனக்கு விஷயமே தெரியாதா? நாம எல்லாரும் நோவா தாத்தா காலத்துல நடந்தது போல மறுபடியும் பேழைக்குள்ள போறோம். ஏ ஜாலி எனக்கு. ஏசப்பா நம்ம எல்லாரையும் ரெடியா இருக்க சொல்லிருக்காங்க. நான் மறுபடியும் நோவா தாத்தா பார்க்க போறேன். வெயிட் ஒட்டகச்சிவிங்கி, இந்த முறை நோவா தாத்தா வரல, நம்ம இயேசுவே நம்மள கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. ஏசப்பா நம்ம கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க? மறுபடியும் உங்களை என்னோட வீட்டுக்கு அழைத்து செல்வேன்னு சொன்னாங்க இல்லையா? நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போக ஏசப்பா பெரிய கப்பலோட வந்திருக்காங்க. நான் ஏசு பேசுறேன். நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம் ஏசப்பா. நீங்கெல்லாம் தயாரா தான் இருக்கீங்க. ஆனா அநேக என் செல்ல குழந்தைங்க இன்னும் பாவத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த செல்ல குழந்தைகள் எல்லாம் அழைச்சிட்டு வர பெர்லின் ஆண்டியும் ஜோவனாவும் போயிருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து சேர்ற வரைக்கும் இந்த பேழை புறப்படாது. பாவம்னா என்ன ஏசப்பா? பாவத்தை குறிச்சு ஜோவனாவும் பெர்லின் ஆண்டியும் இன்னைக்கு கற்றுக் கொடுப்பாங்க. குட்டீஸ், காட் நம்மளை படைக்கும் போது ஜோனா காமிக்கிறால, இத மாதிரி தான் நம்மளோட ஹார்ட் ரொம்ப பியூரா இருந்துச்சு. நம்மளோட பாவங்கள்னால பியூரான ஹார்ட் அழுக்காயிடுச்சு. உங்க ஹார்ட் பியூரா இருக்கா அழுக்கா இருக்கா செக் பண்ணிடலாமா? நீங்க போய் சொல்றீங்கல்ல, அதுதான் பாவம். அந்த பாவம் தான் உங்களோட ஹார்ட்டை அழுக்காக்கிருது. அழுக்கான ஹார்ட்டோட ஒரு நாளும் பேழைக்குள்ள போக முடியாது. மற்றவங்களோட உடைமைகள் மேல ஆசைப்படுறது, திருடுறது, இதெல்லாம் பாவம். நம்ம ஏசப்பா வார்த்தைகள் கீழ்ப்படியாம நடக்கிறது, அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியாம நடக்கிறது, இதெல்லாம் பாவம். மற்றவர்களுடைய இருதயங்கள் காயப்படும்படியா வார்த்தைகள் பேசுறீங்க இல்லையா, அதுவும் பாவம். நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது எனக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை விட ஏசப்பாவோட சுரூபங்கள்னா எனக்கு அதை விட பிடிக்கும். எங்க போனாலும் ஏசப்பாவோட சுரூபம், மரியாளோட சுரூபம், புனிதர்களோட சுரூபம்னு சொல்லி வீடு ஃபுல்லா சுரூபங்கள் வாங்கி வைக்க ஆரம்பிச்சேன். இந்த சுரூபத்துல தான் ஏசப்பா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு அதை வழிபடவும் ஆரம்பிச்சிட்டேன். சுரூபங்களுக்கு மாலை போடுறது, தொட்டு கும்பிடுறது, சுரூபங்களுக்கு முன்பாய் மண்டிடுவதுன்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் சுரூபங்கள் மேல பக்தி அதிகமாயிடுச்சு. ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் வேத புத்தகத்தின் வழியா என்னோட பேசினாங்க. நான் ஒருபோதும் சிலைகளுக்குள்ளோ சுரூபங்களுக்குள்ளோ இருப்பதில்ல. நான் ஆவியா இருக்கிறேன், என்ன நீ ஆவியோடு உண்மையோடு தான் தொழுது கொள்ளணும்னு சொன்னாங்க. அது முதல் சுரூபங்கள் சிலைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஏசப்பாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள ஆரம்பிச்சேன். இன்னைக்கு என்கிட்ட சுரூபங்கள் இல்ல, ஆனா சுரூபங்களுக்கு பதிலா ஜீவனுள்ள ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இப்போ உங்க கூடயும் பேசிட்டு இருக்காரு. நானும் ஜோவனாவும் அந்த கரைப்படைஞ்ச இருதயத்தை ஒரு சாதாரண வாட்டர்ல முக்கி எடுத்தோம். ஆனா அந்த கரை போகல. சொல்லு, சத்தமா சொல்லு. இப்போ அந்த கரைப்படைஞ்ச இருதயத்தை ஜீவ நீரூற்றுல கழுவினோம். ஜீவ நீரூற்று யாரு? நம்ம ஏசப்பா. நம்ம ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? நம்ம பாவத்தெல்லாம் கழுவி நம்மள சுத்தப்படுத்துவாங்க. பாவக்கரை போயிட்டான்னு பார்க்கலாமா? இன்றைக்கும் உங்களோட பாவத்தெல்லாம் ஏசப்பா கிட்ட சொன்னீங்கன்னா ஏசப்பா உங்களை மன்னிச்சு உங்களோட ஹார்ட்டையும் இத மாதிரி பியூர் ஆக்கிடுவாங்க. அப்புறம் என்ன, நம்ம எலிஃபென்ட் கூடயும் ஜிராஃபி கூட சேர்ந்து ஏசப்பாவோட பேழையில பயணம் செய்யலால. பரிசுத்த தூய்மையான இருதயம் உள்ளவங்களால தான் ஏசப்பாவோட பேழைக்குள்ள போக முடியும். நோவாவோட பேழை பூமியிலே தங்கிடுச்சு இல்லையா? ஆனா நம்ம ஏசப்பா கூட போறோம் இல்லையா, அந்த பேழை எதை நோக்கி தெரியுமா போகுது? ஹெவன் நோக்கி.
ஹெவன்ல ஜாலியா சந்தோஷமா பாடிட்டு ஆடிட்டு ஏசப்பா கூட இருக்கலாம். என் கூடயும் ஜோனா கூடயும் யாரெல்லாம் ஏசப்பா பிழைக்கு வாரீங்க? எஸ், எல்லாருமே ரெடி. எல்லாரும் போலாமா?